வணக்கம். கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்ற குறளை நாம் அறிந்திருப்போம். மனிதர்க்கு ஐம்புலன்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோல் என்றால் கொள்கை, செய்ய வேண்டிய செயல்பாடு உள்ளது. இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த 5 பொறிகள் பார்ப்பதற்கு அழகாக இருப்பதைப் போல இருந்து அதனுடைய செயல்பாடுகளை ஒழுங்காக செய்யாவிட்டால் என்ன பயன்? அதைப்போல என் குணத்தானாகிய இறைவனின் திருவடிகளை பற்றி தலையால் வணங்கி அந்த வழியிலே நடைபோடாதவர்கள் வெறுமனே வணங்குவதால் யாதொரு பயனும் கிடையாது என்று வள்ளுவர் கூறுகின்றார். என் குணத்தான் என்ற சொல்லை நாம் பார்ப்போம். தன் வயத்தனாதல், தூய உடம்பினனாதல், இயற்கை உணர்வினன் ஆதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல், பேர் அருளுடைமை, முடிவிலா ஆற்றலுடைமை, வரம்பிலா இன்பமுடைமை ஆகிய 8 குணங்கள் இறைவனின் குணங்கள் என்று சைவ ஆகமத்தை அடிப்படையாக கொண்டு உரையாசிரியர்கள் சிலர் கூறுகின்றனர். கடையிலா ஞானமும் கடையிலா காட்சியும் கடையிலா இன்பமும் கடையிலா ஆற்றலும் அழியா இயல்பும் ஆயுள் இன்மையும் நாமம் இன்மையும் கோத்திரமின்மையும் இறைவனினுடைய 8 குணங்களாக சமண சமயத்தை அடிப்படையாக கொண்ட பெரியவர்கள் கூறுகின்றார்கள். முதுமுனைவர் இளங்குமரனார் என் குணத்தான் என்பது 8 என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் கூறப்படக்கூடியதல்ல. எண் என்றால் எண்ணுதல் என்று ஒரு பொருள் உண்டு. எண்ணுதற்கு அரிய சிறந்த குணங்களை எல்லாம் கொண்டவன் என்றவாறு அதன் பொருள் எடுத்துக்கொள்வது சிறந்தது. இறைவன் இந்த குணங்களை மட்டுமே உடையவன் என்று 8 குணங்களை எப்படி நாம் பட்டியலிடுவது என்ற ஒரு வினாவினையும் வைக்கிறார். கம்பர் கூட எண்ணருங்குணத்தான் என்று எண்ணுதற்கு அரிய பண்புகளை உடையவன் என்ற பொருளிலே கூறுகின்றாரே ஒழிய 8 என்ற எண்ணிக்கையிலே கூறுவதில்லை. வெளிப்படையாக கூறாமல் என் குணத்தான் என்ற சொல்லிலே பல்வேறு சிந்தனைகள் வருவதைப் போல அமைத்திருப்பதுதான் திருவள்ளுவரின் தனிச்சிறப்பு. நன்றி, வணக்கம்.